SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள சிறுவர்களில் 3 போஷாக்கினால் பாதிப்பு. உணவு விஷமானதால் 43 பேர் மருத்துவமனையில் அனுமதி. முறைப்பாடு செய்ய சென்ற சிறுமியுடன் காதல், போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு 45 வருட சிறை தண்டனை. மகளுக்கு பாலியல் தொந்தரவு, யாழில் ஆசிரியரான தந்தையின் மோசமான செயல். மாணவிகளை மோதி தள்ளிய கார், 15 வயது சிறுமி பரிதாபமாக மரணம். புடின் கைது செய்யப்படுவாரா? சர்வதேச அளவில் பரபரப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் சிறுவர்களில் 3 போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அறிக்கை ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் போசாக்கின்மை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்துள்ளது. குழு உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரட்ன இந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். உணவு விஷமானதால் தனியார் நிறுவன ஊழியர்கள் 43 பேர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு பாதுக்க வட்டரக பிரதேசத்தில் அமைந்துள்ள மின்சார உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளதாக மீகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 25 பெண்களும் 14 ஆண்களும் உள்ளதாக அவர்கள் 20 தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. தாயுடன் போலீசில் முறைப்பாடு செய்ய சென்ற 16 வயதுக்குட்பட்ட சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்டு துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவருக்கு 45 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மைனர் பொண்ணை பல சந்தர்ப்பங்களில் துஷ்பிரயோகம் செய்து போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 45 வருட சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டிப்பெட்டிக்கு 15 வருட சிறை தண்டனைக்கு உத்தரவிட்டார். குற்றச்சாட்டப்பட்ட போலீஸ் சார்ஜென்ட் கூண்டில் அழுது புலம்பியவாறு இடைநிறுத்தப்பட்ட தண்டனையை கோரினார். எனினும் உயர் நீதிமன்ற நீதிபதி கோரிக்கையை நிராகரித்தார். மேலும் இந்த அதிகாரி தனது சேவையை பெற வந்த ஒருவருக்கு எதிராக கடுமையான குற்றத்தை செய்துள்ளார் எனவும் நீதிபதியை சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய விளான் பகுதியில் 10 வயது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பன்னாகம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தனது மகளை பல நாட்களாக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்துள்ளார். இதுகுறித்து இடவாளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தையை போலீசார் கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் காயமடைந்த 2 மாணவிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தானது கடந்த 27ஆம் தேதி பிபில மொனராகல வீதியில் இடம்பெற்றுள்ளது. வீதியில் காயமடைந்த துஷாலி கோஷாலா என்ற 15 வயது மாணவியை தற்போது உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த 2 மாணவர்களும் பயிற்சி வகுப்புக்கு சென்று மாலை 5 மணியளவில் பிபில மொனராகலை வீதியில் உள்ள கடைக்கு முன்பாக வீதி ஓரத்தில் நின்ற வேளை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்த பகுதியால் பயணித்த கார் சாரதியினால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையினால் 2 மாணவிகள் மீது கார் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டிருந்தது. சம்பவ தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ள நிலையில் அந்த நீதிமன்றத்தின் உறுப்பினராக உள்ள மங்கோலியா நாட்டிற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் சென்றுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வருகிறது. இப்போர் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உக்ரைனிலிருந்து குழந்தைகளை கடத்திய தொடர்பான வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் புடின் மீது கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புடின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புடினை கைது செய்யும் வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யா ஜனாதிபதி புடின் இன்று மங்கோலியா சென்றுள்ளார். மங்கோலியா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உறுப்பினராக உள்ள நிலையில் புடினின் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மங்கோலியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி புடின் அந்நாட்டு ஜனாதிபதி உக்னங்கின் குல்ரிச் நேரில் சென்று வரவேற்றார். இதன் பின்னர் 2 நாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள சிறுவர்களில் 3 போஷாக்கினால் பாதிப்பு. உணவு விஷமானதால் 43 பேர் மருத்துவமனையில் அனுமதி. முறைப்பாடு செய்ய சென்ற சிறுமியுடன் காதல், போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு 45 வருட சிறை தண்டனை. மகளுக்கு பாலியல் தொந்தரவு, யாழில் ஆசிரியரான தந்தையின் மோசமான செயல்.
மாணவிகளை மோதி தள்ளிய கார், 15 வயது சிறுமி பரிதாபமாக மரணம். புடின் கைது செய்யப்படுவாரா? சர்வதேச அளவில் பரபரப்பு.